வெல்கம் டு ஏஎஸ் மாமாஸ் லைஃப் ஸ்டைல். ஓவன் இல்லாமல் எப்படி ஈஸியான மெத்தடில் ஒரு அழகான பட்டர் கேக் செய்யுதுன்றது நாம் இந்த வீடியோக்குள்ளால் பார்ப்போம். கேக் செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். முன்னெல்லாம் கேக் செய்கிறேன்னு சொன்னேன்னா நிறைய சாமான்கள் வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் கட்டார் வந்ததுக்கப்புறம் நான் இது தான் முதல் தடவையாக கேக் செய்வதற்கான பொருட்கள் வாங்க போயிருந்தேன். அப்புறம் அங்கே நிறைய வகையான கேக் செய்கிறதுக்கு தேவையான சாமான்கள் நிறைய இருந்தது. ரெடிமேட் கேக் மிக்சர் எல்லாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி பட்டர் கேக் செய்கிறதா தெரியும். நான் இதில் பிகினர்ஸுக்கு எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஸ்பஞ்ச் மாதிரி அழகான ஒரு பட்டர் கேக் செய்கிற எப்படின்றதை தான் நான் இந்த வீடியோ மூலம் கொண்டு வர போகிறேன். அதுவும் அவன் இல்லைன்னு சொல்லி யாரும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அவன் இல்லாமல் மண்ணை சூடு பண்ணி எப்படி இந்த அழகான பட்டர் கேக்கை செய்கிறேன்ன்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறது. தேவையான பொருட்கள் நான் இங்கே சொல்கிறேன், அதோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவையானாக்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 250 கிராம் பட்டர், 250 கிராம் சீனி, 250 கிராம் கோதுமை மா. நான் இந்த இடத்துல 5 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய முட்டையாக இருந்தால் நீங்கள் 4 எடுங்க. எனக்கு சின்ன முட்டை எடுத்ததுனால நான் 5 எடுத்துக்கிறேன். 2.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் அளவு மில்க், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல 250 கிராம் பட்டரை ஒரு பவுலில் போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் உடைச்சிக்கோங்க. இங்கே சம்மர் சீசன்ன்றதுனால பட்டர் வாங்கி வெளியில் வச்சு மெல்ட்டாக வரைக்கும் வச்சு எடுக்க இல்லாது, அதனால் நான் உடனே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பவுலில் போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னா சீனி ஆட் பண்ணுறது. இந்த 250 கிராம் சீனியையும் இந்த பட்டரோடு நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சீனியும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணுறது இதில் கொஞ்சம் கஷ்டமானமாக இருக்கும் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஆனால் மெல்ட்டான பட்டர் எடுக்காததுனால தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சீனியையும் பட்டரையும் ஈஸியாக எங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். அப்படி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். பட்டரையும் சீனியையும் மிக்ஸ் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் வரும். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் இப்படி ஸ்பூனை விட்டு நல்லா கிளறுங்க. நான் இந்த இடத்துல எந்த பீட்டரும் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்லை. இந்த ஸ்பூனாலே தான் நான் இந்த கேக்கை பீட் பண்ணி எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னால் முட்டையை ஆட் பண்ணுறது. நீங்கள் ஒரு நாள் முட்டையை டிரெக்டாக இந்த டோவோட நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் டோவோட முட்டையை டிரெக்டாக ஆட் பண்ணுற நேரம் ஏதாவது ஒரு கெட்டு போன முட்டை இருந்துன்னு சொன்னால் அந்த டோ ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் இப்போ காட்டுற மாதிரி ஒவ்வொரு முட்டையையும் ஒவ்வொரு பணமுமே ஒவ்வொரு பவுலுக்கு உடைச்சி ஊற்றி ஒன்றுண்டா அந்த டோவோட மிக்ஸ் பண்ணுங்கள். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதென்றாலும் நான் ஒரு பிகினர்ஸுக்கு ரிமைண்டாக இதை கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி இந்த டோவோட மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டோவும் முட்டையும் எந்த அளவு மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவு தான் நம்மளுடைய கேக் சாஃப்டாக போகுது. அதனால் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் இந்த முட்டையையும் இந்த டோவையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல பீட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்லை. நான் இந்த ஸ்பூனை வச்சு தான் இந்த கேக் இன்றைக்கி பீட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் நல்லா கேக் எந்த அளவுக்கு இந்த பீட் பண்ணுறீங்களோ இந்த முட்டையும் இந்த டோவும் அந்த அளவுக்கு சாஃப்டாக போகுது. ஃபிஃப்டி மினிட் மட்டும் இந்த டோவை பீட் பண்ணுற நேரம் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இந்த டோ வந்திருக்கேன்னு உங்களுக்கு இந்த கரண்டியை விட்டு நான் காட்டுற நேரமே உங்களுக்கு விளங்கியிருக்கும். இது மாதிரி நீங்கள்
இந்த டோவை நல்லா பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, நீங்கள் கோதுமை மாவை இது மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு இதோட 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, நீங்கள் வந்து இந்த டோவோட இப்போ மாவை சேர்க்கணும். நீங்கள் ஒரே அடிக்க இந்த மாவை சேர்க்காமல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டோவுக்கு மேலால் பரத்தி விடுங்க. இப்படி அதுக்கப்புறம் ஸ்பூனை விட்டு மொல்ல கிளறுங்க. நல்லா சேர்த்து மாவு வந்து சிதறாமல் நல்லா அழகாக கிளறி எடுக்கணும். உங்களுக்கு இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா போட்டு. 150 கிராம் மாவையும் நீங்கள் இந்த டோவோடு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு மேலே தூக்கி இந்த மாவை விட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மடிஞ்சு விழும். லாஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் உப்பு சேர்த்துக்க வேணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதோட வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ இந்த டோவை வந்து கிளறுங்க. இப்போ கிளறக்கூட உங்களுக்கு உங்களோட ஸ்பூனால் விளங்கும் இந்த மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி. அதனால் நீங்கள் வந்து இந்த மில்க் நாங்கள் கப்பளவு மில்க் செஞ்சு வச்சுருந்தோம். இந்த மில்கை வந்து இந்த டோவோட மிக்ஸ் பண்ணுறது. அப்போ மிக்ஸ் பண்ணுற நேரம் இந்த டோ கொஞ்சம் அது டைட்னஸ் இல்லாமல் ஒரு நமக்கு கரண்டியை விட்டு கிளற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த டோவை ஒரே பக்கத்துக்கு தான் நீங்கள் பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணுற நேரம்தான் உங்களுடைய நல்லா சாஃப்டாகும். திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களோட மாவை ஒரே பக்கத்துக்கு நீங்கள் பீட் பண்ணுங்கள். இப்படி பீட் பண்ணினா தான் நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி நம்மளோட கேக்கை நான் பேக் பண்ணி எடுக்க போகிறது இந்த பானையில் தான். நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னோன்னா, நாங்கள் இந்த பீட் பண்ணி வச்சுக்கிற இந்த கேக் டோவை நாங்கள் பேக்கிங் ட்ரே ஒன்றுக்கு நாங்கள் மாற்றுறோம். நீங்கள் ஒரு பேக்கிங் ட்ரேக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற டோவை வந்து மாற்றி கொண்டதுக்கப்புறம் அந்த டோரை கொஞ்சம் தட்டி விடுங்க. அந்த பேக்கிங் ட்ரேயை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அந்த சூடாக இருக்கிற அந்த மண் சட்டிக்கு மேலே 3 கல்லை வச்சு, ஒரு அடுப்பங்கல்லுன்னு சொல்கிறோம் நாங்கள், அது மாதிரி 3 கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பேக்கிங் ட்ரேயை வைக்கணும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்த்தா நல்லா விளங்கும். கல் 3 வைங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லுக்கு மேலே தான் நீங்கள் வந்து உங்களோட பேக்கிங் ட்ரே வைக்கிறது. மண்ணுக்கு மேலே வைக்கக்கூடாது. கொஞ்சம் மண்ணை விட நம்மளோட பேக்கிங் ட்ரே வந்து மேலாக இருக்கணும். பானை ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் மிச்சம் கவனமாக தான் நீங்கள் வந்து இந்த பேக்கிங் ட்ரேயை அந்த கல்லுக்கு மேலே வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மூடியால் மூடி நீங்கள் 20 நிமிடம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 20 நிமிடம் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ வந்து நம்மளோட கேக் ரெடி. உங்களுக்கு பார்த்தாவே விளங்கும் எப்படி அழகாக நல்லா நிறமாக நம்மளோட கேக் வந்துருக்குன்னு சொல்லி. இது மாதிரியான ஈஸியான ரெசிபியில் என்னது சேனலில் உங்களுக்கு பார்க்கணுமென்னு சொன்னால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலியும் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான
புது வீடியோ ஒன்றுடன் மீண்டும் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய் கூறி விடைபெறுகிறேன். ஏஎஸ் மாமாஸ் லைஃப் ஸ்டைல்.